ரஷ்ய இலக்கிய மேதை. 1849 நவம்பர் 16 அன்று ரஷ்ய இலக்கிய மேதையான தியோதர் தோஸ்தோயெவ்ஸ்கிக்கு ரஷ்ய நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. தோஸ்தோயெவ்ஸ்கி ரஷ்யாவின் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். இளம் வயதிலிருந்தே அவர் புனித வேதம், இலக்கியம் மற்றும் மனித மனம் குறித்து ஆழ்ந்த சிந்தனையாளராக இருந்தார். இன்ஜினியரிங் அகாடமியில் படித்திருந்த போதிலும் பொறியியல் வேலை அவருக்கு விருப்பமில்லாததால் 1844 அதை விட்டு முழுநேர எழுத்தாளராக மாறினார். அவரது முதல் நாவலான புவர் ஃபோக் சமூகத்தில் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியது. இது ரஷ்ய இலக்கிய வட்டாரங்களில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து குற்ற உணர்ச்சி மற்றும் மனநிலையின் தத்துவ ஆராய்ச்சி நூலாக புனித மனம் கொண்ட ஒரு மனிதனின் வாழ்க்கை சிக்கல்களை எடுத்துரைக்கும் தி இடியட், அரசியல் தீவிரவாதம் குறித்த டெமான்ஸ் தி பாசஸ்ட் போன்ற நூல்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. அவர் எழுதிய நோட்ஸ் ஃப்ரம் அண்டர்கிரவுண்ட் என்ற நாவல் மனித மனத்தின் இருண்ட பக்கத்தை வெளிப்படுத்திய முதல் உளவியல் நாவல் என மதிக்கப்படுகிறது. இவ்வாறு இலக்கிய உலகில் கோலோச்சிய தோஸ்தோயெவ்ஸ்கி 1840களில் ரஷ்யாவின் மிக்கைல் பெட்ரோசெவ்ஸ்கி என்ற சுதந்திர சிந்தனையாளர் குழுவுடன் இணைந்தார். இக்குழு ஜார் மன்னரின் ஆட்சியை விமர்சித்தது. அத்துடன் அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்களை வலியுறுத்தியது. இதன் காரணமாக 1849 ஏப்ரலில் அரசியலில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தோஸ்தோயெவ்ஸ்கி கைது செய்யப்பட்டார். 1849 நவம்பர் 16 அன்று அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நாளான 1849 டிசம்பர் 22ஆம் தேதி இறுதி நொடியில் ஜார் மன்னர் முதலாம் நிக்கோலஸ் அவர்களின் மரண தண்டனையை நிறுத்தி சைபீரியாவில் 4 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையாகவும் பின்னர் இராணுவ சேவையாகவும் மாற்றினார். சைபீரியாவில் அவர் கடுமையான சூழ்நிலையில் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். மரணத்தின் வாயிலிருந்து மீண்ட அனுபவம் தோஸ்தோயெவ்ஸ்கியின் வாழ்க்கையையும் அவரது எழுத்தையும் ஆழமாக மாற்றியது. அவர் மீண்டும் மத நம்பிக்கையில் ஆழ்ந்தார். இந்த அனுபவங்கள் அவரது நாவல்களின் தத்துவ அடிப்படையாக அமைந்தன. அவர் எழுதிய கதைகள் மனித மனத்தின் குற்ற உணர்ச்சி, நம்பிக்கை, பயம், மன அழுத்தம், ஆன்மீக தேடல் போன்றவற்றை ஆழமாக ஆராய்ந்து வெளிக்கொண்டு வந்தன. அவரது பாணி தத்துவத்தையும் உளவியலையும் இணைத்த நிஜவாதம், அதாவது சைக்காலஜிக்கல் ரியலிசம் எனப்பட்டது. அவர் இறக்கும் முன் எழுதிய தி பிரதர்ஸ் காரமோசோ நாவல் அவரது சிந்தனையின் உச்சமாக கருதப்படுகிறது. தோஸ்தோயெவ்ஸ்கியின் படைப்புகள் உலகம் முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று வரை சிந்தனைக்கும் இலக்கியத்துக்கும் அடையாளமாக நிலை பெற்றுள்ளன.